தங்க மீனும் மீனவரும் ஒரு ஏரிக்கு பக்கத்தில் ஒரு மீனவர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் தினமும் ஏரிக்கு போய் மீன் பிடிப்பார். அந்த மீனை சந்தையில் விற்று தன்னோட மனைவிக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வருவார். ஆனால் அவரோட மனைவி ரொம்ப பேராசைக்காரியாக இருந்தாங்க. எவ்வளவு பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அதிகமாக வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த மீனவர் மீன் பிடிக்க போனார். அப்போ அவரோட தூண்டில்ல ஒரு தங்க மீன் மாட்டு மீனவரே, மீனவரே என்ன விட்டுடுங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருப்பேன்னு சொல்லிச்சு. அந்த தங்க மீன் அந்த மீன் பேசினதை கேட்டதும் மீனவருக்கு ஆச்சரியமாக போச்சு. உடனே அவர் அந்த மீனை தூண்டிலிருந்து விடுவிச்சா. இந்த விஷயத்த தன்னோட மனைவிக்கு சொன்னார். அதுக்கு அவங்க ரொம்ப கோபப்பட்டாங்க. பேசுகிற தங்க மீன் கிட்ட ஒரு நல்ல மாடி வீடு கேட்டிருக்கலாம்ல, ஏன் அதை போக விட்டீங்கன்னு சத்தம் போட்டாங்க. தங்க மீனே எனக்கு ஒரு நல்ல மாளிகை வீடு வேணும்னு கேட்டார். உடனே சரின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லுச்சு. அந்த மீன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரோட வீடு ஒரு பெரிய மாளிகையாக மாறி இருந்துச்சு. ஆனால் அவரோட மனைவிக்கு ஆசை அடங்கலை. நீங்கள் திரும்ப போய் நமக்கு ஒரு அரண்மனை வேணும்னு கேளுங்கன்னு சொன்னாங்க. உடனே ஏரிக்கு வந்து தனக்கு ஒரு அரண்மனை வேணும்னு கேட்டார். அந்த மீனவர் உடனே அதுக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லுச்சு. அந்த மீன் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா அவரோட வீடு அரண்மனையாக மாறி இருந்துச்சு.